ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ரெசிபி தான். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு. இது எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த பச்சை சுண்டக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த குழம்பு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு பச்சை சுண்டக்காய் வந்து எடுத்திருக்கேன். நம்ம இப்போ இதை க்ளீன் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுண்டக்காய் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். இப்போது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இதை ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இனிமேல் இதை நம்ம வந்து தட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி போட்டு தட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் இருக்க விதைகளை வந்து நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு வலி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இதில் இருக்க விதைகளை வந்து ஒரு 20% அளவுக்கு நம்ம வெளியே எடுத்துடணும். இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது அது ஈஸியாக வந்து எல்லாமே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தட்டியாச்சு. எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். இப்போது எல்லாம் தட்டி எடுத்தாச்சு. இப்போது இதை தண்ணியில் போட்டு ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா விதையுமே வெளியே வந்துருச்சு. கொஞ்சம் மட்டும்தான் அதில் இருக்கும். அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போது இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம குழம்பு பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குழம்பு பண்ணுறதுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சுண்டக்காய் குழம்பு வைக்கும் போது நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணால் மட்டும்தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக கடுகும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்ச பிறகு இதில் வெங்காயமும் பச்சை மிளகாய் பூண்டு சேர்க்க போகிறோம். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பொரிய விடுங்க. அதுக்கு பிறகு இதில் வந்து வெங்காயம் சேர்க்க போகிறோம். நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 30 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறதுனால குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்தாச்சு. இப்போது இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 80%க்கு இந்த மாதிரி நல்லா வதங்கணும். நல்லா புரிஞ்சிருச்சு இந்த எண்ணெயில் வெங்காயம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இதில் தக்காளி சேர்க்க போகிறோம். நான் 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயமும் இந்த தக்காளியும் தான் நல்லா எடுத்து கொடுக்கும். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன். நீங்கள் வந்து குழம்புக்கு வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்ப்பேன் அப்படின்னா இது ரெண்டுமே சேர்க்காம அந்த குழம்பு மிளகாய் தூளை மட்டும் நீங்கள் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இதில் வந்து நம்ம சுண்டைக்காயை வந்து சேர்க்க போகிறோம். இந்த சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து பிளட் ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இதில் அயன் நிறையா இருக்கிறதுனால அனீமியா இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் அடிக்கடி. இந்த மாதிரி நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபீடிங் மதர்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம், இதில் நிறைய இருக்குது. இப்போது இந்த சுண்டைக்காய் சேர்த்து ஒரு அளவுக்கு வதங்கின பிறகு இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் நான். தண்ணி சேர்த்த பிறகு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க விட போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த சுண்டைக்காய் நல்லா வேகும். அந்த கேப்பில் வந்து நான் வந்து புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே 1 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போது 1 கப் அளவுக்கு புளி தண்ணி வந்து எடுத்து வச்சாச்சு.
3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணால் சுண்டைக்காய்லாம் வெந்து நல்லா அந்த குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த புளி தண்ணியை வந்து சேர்த்துடலாம் இதில். இப்போது இந்த புளி தண்ணி வந்து சேர்த்த பிறகு திரும்பவும் ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்க போகிறோம். இது லேசாக இந்த மாதிரி கொதிக்கும் போது கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வைங்க இதை. இப்போது திரும்பவும் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மல்லி இலை சேர்த்த பிறகு ரொம்ப சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கட்டியாக வேணும்னா இன்னும் ஒரு 3 நிமிஷம் கூட நம்ம ஓப்பன்லேயே வச்சுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா திக்காக்கலாம். நான் ஓரளவுக்கு திக்காகிற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொதிக்க விட்டேன். கடைசியாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சுண்டக்காய் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல சூடான ரைஸில் வந்து நம்ம போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வச்ச உடனே சாப்பிட்றதுக்கு பதில் ஒரு 5 மணி நேரம் கழித்து இந்த குழம்பு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு மறுநாள் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.